Very happy evening, friends. Today's class, grade 8, we are going to see activities pertaining to few suffixes that is given in our textbook. Full, lee, ness. இது போன்ற வார்த்தைகள் ஒரு வார்த்தை இறுதியில் நாம் சேர்க்கின்றோம். சேர்க்கிறதுனால புது அர்த்தத்தை அது தருது. அது மட்டும் இல்லாம அர்த்தமும் அது மாறுது. So where it is given in our unit 5 between the minds. I'll share the screen of the page where it is given. One moment. We can change the words and their meanings by adding a letter group to the words at the end. அதாவது நம்மளால் வார்த்தை அதனுடைய அர்த்தத்தை நம்மளால் சில எழுத்துக்கள் அந்த வார்த்தை இறுதியில் நாம் சேர்த்தோம் என்றால் அதற்கான அர்த்தத்தை நம்மளால் மாத்தி விட முடியும். எப்படி மாத்த முடியும்? இந்த ஃபுல், லெஸ், நெஸ், லீ இது போன்ற எழுத்துக்கள் நம்மளால இங்க காண முடிகிறது. இந்த ஃபுல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நிறைய. He was a helpful person. எப்போதுமே அவர் உதவி செய்யக்கூடிய நபராகவே அவர் இருந்தார். He is always successful at his work. Less அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள், if at all we add this word at the end of a given word, it gives us a meaning without, இல்லாமல் இருப்பது. hopeless, homeless, வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய நபரை homeless person. helpless, அவனுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. he was helpless. ness, it states the condition, ஒரு நிலையை தெரிவிக்கும். neatness, his neatness has to be appreciated. அவன் எப்போதுமே தன்னுடைய வேலைய ரொம்ப சுத்தமா அழகா செய்வான். So it has to be appreciated. It states this condition or the state. kindness talks about the manner. Which word? ly, eagerly, ரொம்ப ஆர்வத்துடன். nearly, it is 50 kilometers from my house. The school is nearly 50 kilometers from my house. கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் என்னுடைய வீட்டிலிருந்து. நியர்லி, என்னுடைய வீட்டிலிருந்து சுமாராக 50 கிலோமீட்டர் என்னுடைய பள்ளிக்கூடமானது அமைந்துள்ளது. சோ இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு இறுதியில நம்ம சேர்க்கறத அதனுடைய அர்த்தமே மாறிவிடுகிறது. Like this, we are having few words in activity 5.2. Copy this into your writing book and complete the table. எல்லாத்துக்குமே இந்த இறுதியில கொடுக்கப்பட்ட எழுத்துக்களை நம்ம சேர்க்க முடியுமானா முடியாது. For few words, we just add certain suffixes. Okay, so we'll see which suffix suits the base word. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு எந்த சஃபிக்ஸ் ஆனது பொருந்தும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். helpfully, helpful, is a very helpful person. எப்போதுமே உதவி செய்யக்கூடிய நபராக அவர் இருப்பார்.
I was in a helpless situation. Helpless நம்ம வார்த்தையா நம்ம அதை உபயோகிக்க மாட்டோம். Helpless உதவி இல்லாத நிர்கதியாக இருப்பது. Helpless. Spot with suffix suits. The word is spotless. First, you make note down of these words. Then I'll tell sentences for each word. That is, wherein suffixes is added. For that word, I shall tell a simple sentence for it. Sudden. திடீரென்று. Suddenly. Suddenly my mother called me. திடீரென்று என்னுடைய அம்மா என்னை அழைத்தார். Suddenly there was a heavy rain. திடீரென்று பயங்கரமான மழை பெய்தது. You can say suddenness. Fairly. Fairness. Painful. Is the injection painful? இந்த ஊசி வந்து ரொம்ப வலி கொடுக்கக்கூடியதா இருக்கிறதா? Painless. No, it is painless. வலியே இல்ல. It is painless. Worthy, worthful, worthless. ஒருத்தருக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருப்பது. அதுக்கு நம்ம ஹெல்ப்லிங்கிற வார்த்தையை உபயோகிக்கலாம். Shall we see a sentence with helply? Let's make note down of these sentence words. இந்த full உபயோகிக்கக்கூடிய வேற என்ன வார்த்தைகள் நம்ம பார்ப்போம்? Useful. This book is very useful. இந்த புக் ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. This pen is any more useless. இந்த பொருள் வந்து இதுக்கு மேல ஒண்ணு உபயோகப்படுத்த முடியாது. It's useless. எந்த ஒரு குறையுமே கண்டுபிடிக்க முடியாது. It's spotless.
எந்த ஒரு குறையுமே தெரிவிக்க முடியாத அளவுக்கு இருப்பது. ஸ்பாட்லெஸ். He had a spotless school record. அவனுடைய ஸ்கூல் ரெக்கார்டை பார்த்தோம்னா எந்த ஒரு குறையுமே அவனை நாம் கண்டுபிடிக்க முடியாது, சொல்ல முடியாது. He had a spotless school record. Suddenly there was a heavy rain. திடீரென்று மழை பெய்தது. It was surprised by the suddenness of the announcement. திடீரென்ற அந்த அறிவிப்பு எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. It was surprised by the suddenness of the announcement. The fairness cream that he uses is very costly. நான் வெள்ளையாக ஆக வேண்டும் என்பதற்கு, பளிச்சென்று தோற்றம் அளிக்க வேண்டும் என்று அவன் உபயோகிக்கின்ற அந்த அழகு பொருள் ரொம்ப விலையானது, ரொம்ப விலை அதிகமான ஒரு பொருள். இட்ஸ் வெரி காஸ்ட்லி. It is very painful to hear the loss of his grandfather. அவனுடைய தாத்தாவினுடைய மறைவு மிகவும் பெயின்ஃபுல்லாக இருக்கிறது, ரொம்ப கஷ்டத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. The doctor gave him a painless injection. அந்த மருத்துவர் அவனுக்கு வலி இல்லாத ஊசியை அவனுக்கு கொடுத்தார். The doctor gave him a painless injection. Which is missed over here, worthily. Purchasing 5 kgs of mango for ₹100 was very worthful. The dress may look nice, but they are worthless if it doesn't fit you. இந்த ட்ரெஸ் பார்க்க அழகா தான் இருக்கு, அது உன்னால போட்டுக்க முடியல, அணிய முடியல அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாதது. It is worthless if it doesn't fit you, no matter how beautiful it is. என்னதான் அழகா இருந்தாலும், no matter how beautiful the shirt is, it is worthless if it doesn't fit you. Now, complete this story. There lived a dash girl named Purni. ஒரு அழகான பெண் பூர்ணி என்று ஒருத்தி வசித்தார். There lived a beautiful girl named Purni. Everyone loved her. எல்லோரும் அவளை நேசித்தனர்.
She was very helpful. எப்போதுமே மற்றவங்களுக்கு உபயோகமாகவே அவள் இருப்பாள். எப்போதுமே இன்னொருத்தருக்கு உதவி செய்யக்கூடிய நபராகவே அவள் இருந்தாள். One day when she was coming home after school with her brother Punsara, they saw a homeless puppy. ஒரு வீடே இல்லாத ஒரு நாய்க்குட்டியை அவர்கள் சந்தித்தனர். Punsara said, shall we take him home? நம்ம வேணா அவனை இந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு எடுத்துட்டு போவோமா? It seems helpless and hungry. அதுக்கு யாரும் உதவி செய்யற மாதிரியே தெரியல, ரொம்ப பசியில இருக்க மாதிரி தோன்றுது. வெல், ஐ வுட் லவ் டு செட் பூர்ணி. நான் ரொம்பவே விருப்பப்படுவேன், இந்த மாதிரி விலங்குகளுக்கு உதவி செய்யணும்னா நான் ரொம்பவே விருப்பப்படுவேன். வில் டேக் இட், நம்ம எடுத்துட்டு போவோம். பூர்ணி பெண்ட் டவுன் அண்ட் ஸ்ட்ரோக்ட் இட்ஸ் பேக். அதை எடுத்துக்கொண்டு அதை முதுகை தடவி கொடுத்தார். The puppy wagged its tail. அந்த நாய்க்குட்டி வாலை ஆட்டியது. It loves us and it needs a home. அதுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சு போச்சு, அதுக்கு என்ன, ஒரு வீடு தான் தேவைப்படுறது. Come on puppy, let's go home. வா நாய்க்குட்டி வா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு இந்த புன்சாரா சொல்றா அந்த நாய்க்குட்டி. It is thankful to you. அது ரொம்ப நன்றி உணர்ச்சியோட உன்கிட்ட இருக்கு அப்படின்னு அவளுடைய சகோதரர் அவளிடம் தெரிவித்தார். Be careful, it might jump down. ஜாக்கிரதையா இரு, அது ஒருவேளை கீழே குதிச்சாலும் குதிச்சிடலாம். They all went home happily. அனைவரும் சந்தோஷத்துடன் வீட்டுக்கு சென்றனர். சோ பதில எழுதி பார்ப்போமா? There lived a beautiful girl. ஒரு காலத்து அழகான பெண், அவளுடைய பூரணி, அவள் வசித்தாள். There lived a beautiful girl named பூர்ணி. அனைவரும் அவளை நேசித்தனர். Everyone loved her. She was very helpful. மற்றவங்களுக்கு எப்போதுமே உதவிகரமாகவே இந்த பூர்ணி இருந்தாள். She was very helpful. இங்க ஃபுல்லுங்கிற வார்த்தைய நம்ம சஃபிக்ஸா சேர்க்கிறோம். Here the word is beauty. Beauty plus full, beautiful. The letter Y gets eliminated, நீக்கப்படுகிறது. Y என்ற எழுத்து நீக்கப்பட்டு I என்ற எழுத்து மாற்றி எழுதப்படுகிறது. Whenever the word gets ended with Y, it gets replaced. It gets replaced with I. One day, when she was coming home after school with her brother Punsara, they saw a homeless puppy. ஒரு வீடே இல்லாத ஒரு, அதாவது யாரும் அந்த நாய்க்குட்டியை பார்த்து கொள்வதற்கு இல்லை. Homeless puppy, வீடே கிடையாது அந்த நாய்க்குட்டிக்கு. One day they saw a homeless puppy. Punsara said, shall we take him home? நம்ம வேணா அதை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவோமா? It seems helpless and hungry. யாரும் அதுக்கு உதவி செய்யற மாதிரியே இல்ல, அது ரொம்ப பசியோடையும் இருக்கு, யாரும் அதுக்கு உதவி செய்யறவங்களும் கிடையாது. It seems helpless. ஹெல்ப்ஃபுல்னா உதவிகரமா இருக்குன்னு ஆயிடும். இங்க அதுக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு இல்லைங்கிற அர்த்தத்தை தானே நம்ம எடுத்துப்போம். Well, I would love to. கண்டிப்பா நான் செய்ய விருப்பப்படுவேன். We'll take it. நம்ம வேணா அழைச்சிட்டு போவோம், எடுத்துட்டு போவோம் அந்த நாய்க்குட்டியை. பூர்ணி bent down, முன்பாக சாய்ந்து அதன் முதுகை தடவி கொடுத்தார். The puppy wagged its tail. அந்த நாய்க்குட்டி வாலை ஆற்றியது. It loves us and it needs a home. அதுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதுக்கு ஒரு வீடு தான் தேவைப்படுறது. Come on puppy, let's go home. வா நாய்க்குட்டியே வா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு புன்சாரா சொல்றான். It is thankful to you. அது ரொம்ப நன்றி உணர்ச்சியோட உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு பூர்ணியுடைய சகோதரன் தெரிவித்தான். It is thankful. அவர்கள் செய்த உதவினால் அந்த நாய்க்குட்டி ரொம்ப நன்றியுடன் இருந்தது. இப்போ it is thankful to you, said her brother. Be careful. ஜாக்கிரதையாக இரு, ஜாக்கிரதையுடன் இரு, ஒருவேளை அது கீழே குதிச்சிடலாம். They all went home happily. அனைவரும் சந்தோஷத்துடன் வீட்டுக்கு சென்றனர்.
I'll wait for a moment. I'll wait for a minute. Please make note of it. Okay, so everyone has written down the answers. Okay. In the same manner, in our workbook also, few activities are given pertaining to these suffixes. We shall see them as well. அதையும் நம்ம பார்க்கலாம். So unit 5, between the minds. In this unit, we are seeing answers for the activities pertaining to the suffixes. And in workbook, let me tell the answers for the activity 1, where it is in format of a conversation. ஒரு உரையாடல் போல் காணப்படுகிறது. அதற்கு பிறகு the suffixes, அதற்கான பதில்களையும் நாம் பார்க்கலாம். I'll share the screen. எந்தெந்த வார்த்தைகள் எந்த இடைவெளி அந்த பிளாங்க்ல நிரப்ப வேண்டும் என்பதை முதல்ல நம்ம படிச்சு பார்த்தோம்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். Fill in the blanks and complete the conversation. Shopkeeper. Shopkeeperனா யாரு? கடைக்காரர். Good morning. May I help you? காலை வணக்கம். உங்களுக்கு நான் ஏதாவது வகையில் உதவி செய்ய முடியுமா? May I help you? எக்மாலி. Dash. Do you have rubber slippers in size 4? அந்த கடைக்காரர் காலை வணக்கம் தெரிவித்தார் இல்லையா? அதற்கு இவரும் அந்த பதிலை தெரிவிப்பார். Good morning. Do you have rubber slippers in size 4? உங்களிடம் ரப்பர் செருப்புகள் அதற்கான அளவு சைஸ் 4 இருக்கிறதா? Do you have it in the size 4? Let me check. What color do you prefer? எந்த நிறத்தை நீங்கள் விருப்பப்படுவீர்கள்? I need a pink pair. எனக்கு பிங்க் நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜோடி செருப்பை நான் விருப்பப்படுறேன் பார்க்கிறதுக்கு. Shopkeeper. I think we have in the store. Give me a second. எனக்கு ஒரு சில வினாடிகள் எனக்கு நேரத்தை தாருங்கள். நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன். I'll be right back. எக்மாலி. Thanks. I'm sorry. We only have in 4.5. எங்களிடம் 4.5 அந்த அளவில் தான் இருக்கிறது. Would you like to try on them? இந்த ஆப்ஷனை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இல்லையா? நீங்க வேணா அணிஞ்சு பாக்குறீங்களா? எக்மாலி. They are too big. அது ரொம்ப பெருசா இருக்குமே. We only have your size in black. Yes, but in fact, I was looking for pink ones. எங்கள்கிட்ட இருக்கு, நீங்க கேக்குற அளவுல எங்கள்கிட்ட இருக்கு, ஆனா அது கருப்பு நிறத்துல தான் இருக்கு. Yes, but in fact, I was looking for pink ones. ஆனா நான் இந்த பிங்க் வண்ணத்தில் இருக்கக்கூடிய காலணிகளை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். கடைக்காரர் சொல்றார், I'm sorry, you may have them. By next week. Then you can come back and buy a pink pair.
அப்படி என்றால் நீங்கள் மறுபடியும் வந்து அந்த பிங்க் வண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோடி செருப்பை நீங்கள் வாங்கலாம். ஆல் ரைட், தேங்க்யூ. அப்படி என்றால் சரி, நன்றி. You're welcome. With this, the conversation comes to an end. So, simple conversation wherein Ekmali goes to a shop and looks for a pink pair of slippers. பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடிய காலணிகளை அவள் பார்க்கிறாள். ஆனால் அவளுக்கு கிடைக்கவில்லை அவளுடைய சைஸுக்கு. அடுத்த வாரம் வரும், நீங்க அடுத்த வாரம் வந்து மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லி விடுகிறார். அதனுடன் அவள் கிளம்பி விடுகிறார். With that she goes away. So the shopkeeper greets. Greetsனா என்ன? காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம், இது போன்ற வார்த்தைகள். When you see a person for the first time or காலை வேளையில் முதல் வாரியாக அந்த நபரை பார்க்கும்போது எப்படி சொல்வீர்கள்? How do you conversate with that person? You first greet that person. முதல்ல அந்த நபருடன் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் இது போன்ற வார்த்தைகளை நாம் தெரிவிப்போம் இல்லையா? So same way the shopkeeper says good morning, may I help you? But that Ekmali replies back saying good morning. Do you have rubber slippers in size 4? சைஸ் 4ல வந்து உங்ககிட்ட ரப்பர் செருப்புகள் இருக்கா? Let me check. What color do you prefer? இந்த ஆப்ஷனை நம்ம இங்க தேர்ந்தெடுக்கலாம். எந்த வண்ணத்தை நீங்கள் விருப்பப்படுவீர்கள்? What color do you prefer? W should be in capital. What color do you prefer? I need a pink pair. I think we have in the store. Give me a second. இந்த ஆப்ஷனை நம்ம இங்க எழுதுவோம். I'll be right back. Thanks. I'm sorry, we have only 4.5. நீங்கள் கேட்ட அளவில்லை, எங்களிடம் 4.5 இந்த சைஸில் தான் இருக்கிறது. Would you like to try them on? அதை நீங்கள் விருப்பப்படுவீர்களா போட்டு பார்ப்பதற்கு? They are too big. அது ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப அந்த கடைக்காரர் சொல்றார், we have only your size in black. நீங்க கேட்ட அளவுல கருப்பு வண்ணத்துல தான் இருக்கு எங்க கிட்ட. We only have your size in black. So this option will fill in this blank. Yes, but in fact I was looking for the pink ones. ஆனா நான் பிங்க் வண்ணத்துல தானே பார்த்திருந்தேன். I'm sorry, you may have them by end of next week. அடுத்த வார இறுதியில் நீ அதை பார்க்கலாம். Then you can come back. Okay, by next week. Sorry, I told by end of next week. It is just next week. அடுத்த வார நீ பார்க்கலாம். Then you come back. Then you can come back. நீங்கள் மறுபடியும் வரலாம். And buy a pink pair. இந்த பிங்க் வண்ணத்திலேயே நீங்க வந்து அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கலாம். All right. Thank you. நன்றியை தெரிவித்து அவள் அந்த இடத்திலிருந்து சென்று விடுகிறாள். She leaves the place by greeting that person, thank you, and goes back to her place.
I hope you have written these answers as well. இந்த பதில்களையும் நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து எழுதியிருக்கிற சென்டென்ஸை பொறுத்துதான் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளாங்கில் என்ன வாக்கியத்தை நாம் எழுத வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்கிறோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் we write the given words in the blank. ஏதோ ஒரு வார்த்தை அந்த இடத்துல நிரப்பலாம்னா முடியாது. அடுத்தடுத்த வர சீக்வன்ஸ் என்ன, அந்த கான்வர்சேஷன் எப்படி போறதுங்கிறத பொறுத்துதான் இந்த பிளாங்க்ல வந்து என்ன எழுதணுங்கிறதே முடிவாகுது இல்லையா? I think that you have written and move on to next activity. Complete the table using suitable suffixes. பொருத்தமான சஃபிக்ஸஸை பயன்படுத்தி நீங்கள் இந்த வார்த்தைகளுக்கு புது வார்த்தையை உருவாக்கலாம். You can use full, less, ness, li. Depending upon the word, we use those words as suffixes. For rest, as base word, we can use suffixes such as full and less. Restful, restless. Playful, playless. Full and less again over here as suffixes. Hopeful, நம்பிக்கையுடன் இருப்பது. Hopeful, hopeless, நம்பிக்கையே இல்லை. ஸோ எந்தெந்த சஃபிக்ஸஸ் தான் பயன்படுத்த முடியுங்கிறது இந்த ஆடட் எண்டிங்ல எழுதியிருப்பேன். இந்த புது வார்த்தை அந்த சஃபிக்ஸஸை பயன்படுத்திய பிறகு என்னவாக அது மாறிவிடுகிறது. Can add ness, full and less. Joyous, joyful, joyless. Tidy, we add tidiness. Tidy என்றால் என்ன? சுத்தமாக இருப்பது. This room looks neat and tidy. இந்த அறை மிக சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கிறது. எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. So when the word ends with the letter Y, it gets replaced with I. Tidiness, Tidiness. For sick, we add li and ness.
The walls were painted in a sickly green. ரொம்ப ஒரு வண்ணம் குறைந்த ஒரு பச்சை. பச்சை என்றால் ஒரு பளிச்சென்று தோற்றம் கொடுக்கும் இல்லையா? அந்த அளவு பளிச்சுன்னு தோற்றம் கொடுக்காம, it was painted in a sickly green. It was looking like quite pale. That is the place where we use this word sickly. அவள் உடம்பு முடியாத காரணத்தினால் அவள் வரவில்லை. She was absent through sickness. Have you written these words with suitable suffixes? The tidiness of my house is always appreciated by others. நான் என்னுடைய வீட்டை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்கிறேனோ அதை மற்றவர்களால் எப்பொழுதுமே பாராட்டப்படுகிறது. Tidiness of my house is always appreciated by others. So in today's session, we have seen activities pertaining to Unit 5 between the miles. First, we had seen activities in our textbook, then in our workbook. Any doubts to anyone with these answers that I have discussed? Because like last class that I mentioned, interestingly, we learned few words or certain things that we used in our English communication. நம்மளுடைய உரையாடலில் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அதற்கான வித்தியாசம் என்ன, அது எங்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம், இதற்கான அர்த்தம் இதுதானா, இது போல் ஒரு பதில் கிடைக்கும் நாம் இந்த வார்த்தையை பார்த்த பிறகு. I'll just show what are those words. என்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். You would have heard these words. So this is totally not pertaining to the textbook or any unit that we have in our textbook. It is completely out of box. நம்மளுடைய டே டு டே கம்யூனிகேஷன்ல நம்ம பயன்படுத்துது. இட் இஸ் pertaining to general English. Okay. See, look, watch. இந்த மூணுத்துக்குமான அர்த்தம் என்ன மேம்? எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. பாரு அப்படிங்கறதான அர்த்தம். சீனா பாக்குறது, லுக்னாலும் பாக்குறது, வாட்ச் அப்படின்னா என்ன? நம்ம கையில அணியறதா? மணிக்கட்டு அதா? அந்த வாட்ச் இல்ல. கவனி, வாட்ச். இந்த வார்த்தைகள் இந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கு. எப்ப எதை நம்ம பயன்படுத்தணும், ஒன்னொன்னுக்கான அர்த்தம் என்ன? இப்போ ஒரு விஷயத்த நம்ம மேல் நோக்கு பார்வையா நம்ம பாக்குறோம், ரொம்ப கவனத்தோட பாக்கல. I was seeing the birds flying in the sky. நான் பறவைகள்லாம் வானத்துல பறக்கிறத பார்த்திருந்தேன். அது எப்படி பறக்குது, எந்த நிறத்துல, என்ன வண்ணத்துல இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். சும்மா வெளியில நின்று பாக்குறது, மேல வானத்துல பறவைகள் பறக்கிறத பாக்குறோம். We are just having an outward look. ரொம்ப உன்னிப்பா நம்ம ஒண்ணும் கவனிக்கல. Look, his dress is beautiful. பாரேன், அவன் Dress எவ்வளவு அழகா இருக்கு. Look, she's having a long hair. பாரேன், அவளுக்கு எவ்வளவு நீளமான முடி இருக்கு. Look, he's wearing my blue shirt. பாரேன், அவன் என்னுடைய நீல கலர் சட்டையா அணிஞ்சிருக்கான். இந்த மாதிரி சொல்றத என்ன ஆகுது, நம்ம இன்னும் உன்னிப்பா கவனிக்கணும்னு தோன்றுது. என்னுடைய சட்டையை அணிஞ்சிருக்கான்னு நான் சொல்ற பொழுது அது என்னோட சட்டை தானாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன்.
லுக் ஹீஸ் வேரிங் மை ப்ளூ ஷர்ட். என்னுடைய சட்டையை அவன் அணிஞ்சிருக்கான் பாரேன். So you are asking another person to look into, grab, you are asking the other person to look into it. அத உன்னிப்பா கவனிங்க அப்படிங்கறத சொல்றோம். வாட்ச். வாட்ச் அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம எப்ப பயன்படுத்துவோம்? இப்ப நம்ம குடும்ப நபர்களுடன் கிரிக்கெட்டை பார்க்கிறோம், படம் பார்க்கிறோம். அப்பொழுது என்ன ஆகிறது? அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் இட் இஸ் இன் மூவ்மெண்ட், இட் இஸ் நாட் ஸ்டில். ஒரு இடத்த அப்படியே மொத்தமா பாக்குற மாதிரி இல்ல, அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் அப்படியே நகர்ந்தே இருக்காங்க. இட் இஸ் மூவிங். எனிதிங் தட் ஹாஸ் அ மூவிங், anything that is in movement, we use this word watch. We'll see few examples pertaining to these three words. இந்த மூணுத்துக்கான உதாரணங்களை பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். See, it is to naturally see something with no effort. எந்த விதமான ஒரு எஃபர்ட் போடாம, முயற்சி செய்யாம ஒரு விஷயத்த அப்படியே பாக்குது. டிட் யூ see the owl fly past the window? அந்த ஜன்னல் வழியாக அந்த ஆந்தை பறந்ததை பாத்தீங்களா? மேல் நோக்கமாக சொல்லும். ஐ saw my teacher at the store. என்னுடைய ஆசிரியரை நான் கடையில பார்த்தேன். மை கிளாஸஸ், ஐ கான் see without my glasses. என்னுடைய கண்ணாடிகள், அது இல்லாம என்னால பார்க்கவே முடியாது. லுக், இட் இஸ் டு மேக் an effort to look at something. ஒரு முயற்சி எடுத்து ஒரு விஷயத்தை பார்ப்பதற்காக நாம் இந்த வார்த்தையான லுக் என்பதை பயன்படுத்துகிறோம். வாவ், லுக் அட் தி பியூட்டிஃபுல் பெயிண்டிங். அந்த அழகான ஓவியத்தை பாரேன். So you'll not just look, you'll not just see. அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. அதை உன்னிப்பா கவனிப்போம். அது எப்படி பண்ணியிருக்காங்க, எவ்வளவு பெருசா இருக்கு, சின்னதா இருக்கு, யார் பண்ணியிருக்கா, இதெல்லாம் தகவல்களை நம்ம பார்ப்போம் இல்லையா? வாவ், லுக் அட் தி பியூட்டிஃபுல் பெயிண்டிங். He will look at the documents tomorrow. அவன் அந்த டாக்குமெண்ட்கள் எல்லாம் நாளைக்கு அவன் பார்ப்பான். வாட்ச் இஸ் டு வாட்ச் சம்திங் தட் இஸ் மூவிங். எந்த ஒரு விஷயம் நகர்ந்துட்டே இருக்கிறதோ அதை நாம் பார்ப்பதற்கு வாட்ச் என்பதை உபயோகிப்போம். ஐ வாட்ச் அ ஃபுட்பால் கேம் ஆன் சாட்டர்டே. ஒரு கால்பந்து போட்டியை நான் சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தேன். டு யூ லைக் வாட்சிங் மூவிஸ்? உனக்கு படம் பார்க்கறதுக்கு பிடிக்குமா என்ன? சோ படம் பார்க்கறது எல்லா கேரக்டர்ஸும் ஒரே இடத்துல இருக்குமா? இப்ப எப்படி செவத்துல கடிகாரம் மாட்டி இருக்கோ, இல்ல ஒரு பெயிண்டிங் மாட்டின மாதிரி இருக்குமா? அதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் நகர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு கிரிக்கெட் பாக்கணும்னா அந்த இதுல அந்த டீம்ல இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் விளையாடி கொண்டே இருப்பார்கள். இட் சேஞ்சஸ். எஸ், there is some movement in it. That is the place where we use watch. அப்பதான் நம்ம இந்த வாட்ச்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அர்த்தத்தை கொடுத்தாலும் it has different meanings. Different situations we use these three words. புரிஞ்சுதா? எப்ப நம்ம சீய உபயோகிக்கணும், லுக் என்ற வார்த்தையை பயன்படுத்துறோம், வாட்ச் எங்க உபயோகிக்கிறோங்கிறத, எந்த ஒரு விதமான முயற்சி போடாமலே, without much efforts we are doing, if you are seeing a thing, we use this word see. Look when we stare at a particular object. ஏதோ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப கூர்மையா உன்னிப்பா கவனிக்கிறோம், wherein we are putting efforts. Watch anything that is in movement, that is something moving. It's the place where we use watch. I hope you would have written at least simple meaning and an example for these words. வெறும் நம்ம பாடத்தை மட்டும் தெரிஞ்சுக்காம நம்ம அன்றாடம் வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த எளிதான வார்த்தைகள், அதை எங்க பயன்படுத்தணும், எப்படி உபயோகிக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஐ ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் டு anyone pertaining to today's session, you may please ask me. இனி கிளாஸ் சம்பந்தப்பட்டமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். Thinking that there are no doubts, I shall end my session here. Thank you friends. நன்றி, வணக்கம்.